பிரித்தானியாவின் சேனல் 4 அலைவரிசை தயாரித்துள்ளதாக கூறப்படும் காணொலியை ஜெனீவாவின் மனித உரிமைகள் பேரவை வளாகத்தில் திரையிட வேண்டாம் என இலங்கை விடுத்த வேண்டுகோள் தொடர்பில் பேரவையின் தலைவர் ரெமிகசி என்செல் பதிலளித்துள்ளார். இது தொடர்பில் ஜெனீவா ஐநா அலுவலகத்தில் உள்ள இலங்கையின் நிரந்தர வதிவிட பிரதிநிதி ரவிநாத் ஆரியசிங்க விளக்கமளித்தார். ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் சபாபதித்துமா ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையின் தலைவரான ரெமிகஸ் என்செலுக்கு எழுத்து மூலம் விளக்கம் அளித்தேன். அதனைத் தொடர்ந்து கடந்த செவ்வாய்க்கிழமை அவரை சந்தித்து காணொலியை திரையிட நடவடிக்கை எடுத்ததனூடாக அதனை மனித உரிமைகள் பேரவையினால் மேற்கொள்ளப்படும் நடவடிக்கையாக எடுத்து இயம்புவதற்கு இலங்கைக்கு எதிராக செயற்படும் குழுக்கள் முயற்சிப்பதாக விளக்கம் அளித்தேன். அரசியல் நோக்கங்களை அடைவதற்காக இலங்கையின் நட்பெயருக்கு களங்கத்தை ஏற்படுத்தும் வகையில் இந்த நடவடிக்கை அமைந்துள்ளதையும் சுட்டிக்காட்டினேன். அந்த காணொலி ஐக்கிய நாடுகள் சபையின் அறையொன்றுக்குள் திரையிடப்படுவது மனித உரிமை பேரவையுடன் தொடர்புடைய விடயம் அல்லவென பேரவையின் தலைவர் நேற்று எனக்கு எழுத்து மூலம் அறிவித்துள்ளார். அதற்கான அங்கீகாரத்தை வழங்குவதாகவும் அந்த நடவடிக்கை அமையவில்லை என கூறியுள்ளார். வட்டமேசை மாநாடு ஒன்றுக்கு அழைப்பு விடுத்துள்ளதாக பொதுநலவாய நாடுகளின் செயலாளர் நாயகம் கமலேஷ் சர்மா இன்று மனித உரிமைகள் பேரவையில் உரையாற்றிய போது தெரிவித்துள்ளார். இந்த பேரவையின் பூகோள கால மீளாய்வு பொறிமுறையை கவனத்தில் கொள்ளும் போது பூகோள கால மீளாய்வு செயற்பாட்டில் அரசாங்கங்கள், மனித உரிமை அமைப்புகள், பாராளுமன்றங்கள், சிவில் சமூகங்களின் பங்கேற்பை மேம்படுத்துவதற்காகவே நாங்கள் பணியாற்றுகின்றோம். அரசாங்கங்கள் ஏற்றுக்கொண்ட பூகோள கால மீளாய்வின் பரிந்துரைகளை அமுல்படுத்துவதற்கு தொழில்நுட்ப உதவிகளை வழங்குவதை அடுத்த 4 வருடங்களுக்கான எமது இலக்காகும். நல்லிணக்கம் தொடர்பான பொதுநலவாய நிபுணர்கள் வட்டமேசை மாநாடு எதிர்வரும் மே மாதம் லண்டனில் நடைபெற உள்ளது. இதன்போது உறுப்பு நாடுகளில் மோதல்களுக்கு பின்னரான நல்லிணக்கத்தின் போது எதிர்கொண்ட சவால்கள் மற்றும் கற்றுக்கொண்ட பாடங்களை பகிர்ந்து கொள்ள முடியும்.